நம்ம அழகர் இருக்காரு, அவர் வந்து சுஜாதாவுக்கு அண்ணன், ஆண்டவருக்கு மச்சான் முறை. மணிமேகலை ஆண்டவருடைய பொண்ணு. சார், மயிலோட ரோல் என்னன்னு சொல்லவே இல்லையே சார். மயில் அங்க வரப்போறதே இல்லையே. இந்த கேஸுக்காக நாங்க ஃபார்ம் பண்ண டீம்ல இப்ப நான் சொன்னவங்க மட்டும்தான் இருக்கீங்க. எல்லாரும் போயிட்டு ஸ்டேஷன் யாரு பாத்துக்கிறது? மயிலும் மத்த கான்ஸ்டபிளும் ஸ்டேஷனை பத்திரமா பாத்துக்குங்க. தாலி விஷயம் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்க. வெளியில போனாவது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். இல்ல பரமர, இந்த டீம்ல கம்பல்சரி மயிலையும் சேர்த்துக்கிறோம். இவளும் நம்ம கூட வரட்டும். ஆண்டவரே, எதுக்கு நிறைய ஆளுங்க வேண்டாம்? நம்ம தானே முடிவு பண்ணோம். மயில் எங்கேயே இருக்கட்டும், நீங்க தானே சொன்னீங்க. இல்ல, முதல்ல மயில் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும் நான் கூட சொன்னேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா மயில கூட்டு போறதுதான் சரின்னு தோணுது. ஏன்னா சுஜாதா பேருக்கு தானே ஒரு கேரக்டரா இருக்கும். அவங்கள நம்பி எதுவும் பண்ண முடியாது. பொண்ணுங்களை கடத்துற கேஸுங்கிறதுனால மணிமேகலையோட சேர்ந்து இன்னொரு பொண்ணு ஆக்டிவா இருந்தா நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். மயில் ரொம்ப ஆக்டிவா இருப்பான்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். சோ மணிமேகலையும் மயிலும் கூட இருக்கிறது நமக்கு தான் பலம். இந்த மாதிரி ஆபரேஷனுக்கு இவங்க எல்லாம் போனாதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து 4 விஷயத்தை கத்துக்க முடியும். என்ன பரமாற, நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்லைன்னு சொன்னா மட்டும் கேட்டுருவியாக்கு? கேக்குறேன்ல, என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எடுக்கிற முடிவு எப்பவுமே மிகச் சரியா இருக்கும். புரிஞ்சா சரி. சார், மயிலு வரான்னு சொல்றீங்க, அப்ப அவளுக்கு என்ன ரோல்னு சொல்லவே இல்லையே. மணிமேகலை, நீ 2வது பொண்ணா இருந்தா மயில் என் சின்ன பொண்ணா இருந்துட்டு போட்டோம். தேங்க்ஸ் பா. என்னது? தேங்க்ஸ் சார். உங்க பிளான கேட்டதும் நானும் கேரக்டராவே மாறிட்டேன். மயிலு, ரொம்ப வேகமா தான் இருக்க, நல்லதுக்கு இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த ஆபரேஷனுக்காக போறது நம்ம இந்த டீமை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டுல கூட நீங்க யாரும் இத பத்தி வாய் தரக்கூடாது. கேம்புக்கு போறோம், வேற ஒரு ஊருக்கு ஒரு விஷயமா போறோம் மட்டும்தான் சொல்லணும். புரியுதா? எப்ப கிளம்புறதுன்னு டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். எப்ப வேணா கிளம்புறதுக்கு தயாரா இருக்குன்னு வீட்டுல சொல்லி வச்சிருங்க. ஓகே சார். மயிலு, வந்துட்டியா? அம்மா, என்னம்மா இது? மிளகு கஷாயம்மா. யாருக்கு? ஜீவா தம்பிக்குதாம்மா. அவருக்கு காலையில இருந்து ஜுரம்னு இப்பதாம்மா வெற்றி சொல்லிட்டு போனா. ஒரு மாதிரி டல்லா இருக்காருன்னு நானே கேட்டேன். எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு அந்த தம்பி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிருச்சு. அப்பவே இந்த கஷாயம் குடிச்சிருந்தா ஜுரம் சரியாயிருக்கும். இதை கொண்டு போய் தம்பி கொடுத்துட்டு வந்துறியா? நான் ஒரு வேளை இங்க வரலன்னா நீ என்ன செஞ்சிருப்ப? நான் தான் கொண்டு போய் கொடுத்திருப்பேன். அப்ப நான் வரலன்னு நினைச்சுக்கோ, நீயே கொண்டு போய் கொடுத்துரு. என்னடி நீ? என்னால முடிஞ்சா நான் போக மாட்டேனா? துணி காய போட, மிளகா காய வைக்கன்னு ஏற்கனவே 4-5 தடவை படி ஏறி இறங்கிட்டேன். எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குதுடி. திரும்ப எப்படிடா ஏறி போறேன்னு நினைச்சேன். நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு நீ வந்துட்ட. சிரமப்படாம போய் கொடுத்துட்டு வந்துருமா. சூட்டோட குடிச்சா சரியாகும்னு சொல்லு. ஹேமா, உன்கிட்ட கசாயம் வச்சு கொடுன்னு அவர் கேட்டாரம்மா. கேட்டாவா இதெல்லாம் கொடுக்கணும்? அவர் முடியலன்னு சொன்னதுமே எனக்கு மனசே கேட்கல. அதான் வச்சு கொண்டு வந்தேன். நீ எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு இருக்க? உனக்கு மட்டும் உடம்பு நல்லா இருக்கா? அவருக்கு முடியலன்னா வெற்றியை கூட்டிட்டு போய் எங்கேயாவது டாக்டர் கிட்ட போகட்டும், இல்ல மெடிக்கல்ல ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடட்டும். கஷாயம் வைக்கிறேன், கஞ்சி வடிக்கிறேன், நீ ஏமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்ன மயில இப்படி எல்லாம் பேசுற? நம்ம வீட்டு மாடியில குடியிருக்காருமா. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அவருக்கு ஒண்ணுன்னா நாம தானே பாக்கணும். ஏமா, அவர் என்ன குழந்தையா? அவரை பாத்துக்க அவருக்கு தெரியாதா? சும்மா நீ எதுக்கு அவர் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்க?
அந்த தம்பி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நமக்காக கணக்கு வழக்கு இல்லாம எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்கு உடம்பு முடியாதப்போ கூட இருந்து பாத்துக்கிறது நம்ம கடமைடி. இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. நீ இயல்பாவே அப்படிதான் யோசிப்ப. இப்ப திடீர்னு என்னடி ஆச்சு உனக்கு? அவர் மேல உனக்கு என்ன கோவம்? அவருக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? அது பிரச்சனை இல்ல, அது ஒண்ணும் இல்லம்மா. நீ கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் எதையும் கற்பனை பண்ணிக்கல. இப்ப நீ பேசுறத வச்சுதான் சொன்னேன். நீ முன்ன மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சும் நான் உன்னை எதிர்பார்த்தது தப்புதான். உன்கிட்ட பேசுற நேரத்துக்கு நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா குடுமா, நானே கொடுத்துட்டு வரேன். ஒன்னும் தேவையில்ல. உடுப்ப மாத்தணும்னு சொன்னால போய் மாத்து போ. அம்மா குடு, இத புடி, கொடுத்துட்டு வரேன். வெற்றி, 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 வெற்றி. இந்த வெற்றி எங்க போய் தொலைஞ்சானோ? என்னக்கா என்ன ரொம்ப நேரமா கூப்பிடுறீங்க போல? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன்க்கா. அம்மா கசாயம் கொடுத்து அனுப்புனாங்க, அவர்கிட்ட கொடுத்துரு. இந்தா. ஏங்கா வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, பக்கத்துல தானே நிக்கிறீங்க. என்ன கூப்பிட்ட நேரத்துக்கு மாமா கிட்ட கொடுத்துட்டே போயிருக்கலாம்ல. இதுக்கு ஒரு டெலிவரி பாய் வேற தேவையா? சொன்னது மட்டும் செய்டா, அனாவசியமா பேசாத. இத கொடுத்துரு. அக்கா ஒரு நிமிஷம். வந்ததுல இருந்து மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் கிட்ட கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரு. அவரு சொல்றவங்க சொன்னதா கேட்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை மாம்ஸ் கிட்ட சொல்லுங்களேன். யார்கிட்டயும் நான் எதையும் சொல்றதா இல்ல. நீயாச்சு இவராச்சு, என்ன இதுல இழுக்காத. அக்கா 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 இருங்கக்கா. ஏங்கா ஓடிக்கிட்டே இருக்கீங்க? மாமா மேல உங்களுக்கு அப்படி என்னதான் கோவம்? நேராவும் பேசிக்க மாட்டேங்கிறீங்க, இவர் மேல கேரும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் வெற்றி. உன் வேலையை மட்டும் பாரு, சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. என் முன்னால இனிமே அவரை மாமான்னு சொல்லாத, கடுப்பாயிடுவேன். இந்தாங்க மாம்ஸ், அக்கா உங்களுக்காக கொடுத்த அன்பான கஷாயம். அவ வார்த்தையில கோபமும் பார்வையில வெறுப்பும் இருக்கு. நாம பத்த வைக்காமலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மேட்டர் புகஞ்சுகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நம்மளால முடிஞ்சதை கொளுத்தி போட்டு இன்னும் திகு திகுன்னு எரிய வைக்கலாம். மொத்தமா ரெண்டு பேரையும் வெட்டி விட்டுறலாம். என்ன பிரச்சனைன்னு நைஸா இவங்கிட்ட வாயை புடுங்குவோமா? மாம்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையா? ஏண்டா அக்கா வேண்டா வெறுப்பா கஷாயத்தை கொடுத்துட்டு போறாங்க, நீங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மடக்குன்னு வாங்கி குடிக்கிறீங்களே. நானா இருந்திருந்தா அவங்க மூஞ்சி மேலே தூக்கி எரிஞ்சிருப்பேன். டேய் வெற்றி, இந்த கஷாயத்தை ஆன்டி தாண்டா எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மயில் கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்கள என்னால கஷ்டப்படுத்த முடியாதுடா. அதுவும் கரெக்ட் தான் மாம்ஸ். அது சரி, அக்கா கோவத்துக்கு என்ன காரணம்னு யோசிச்சிங்களா? அவங்கள சமாதானம் செய்யறதுக்காக ஏதாவது யோசிச்சிங்களா? இல்ல, காலப்போக்கில் எல்லாமே தன்னால சரியாயிடும். நீங்க சுத்த வேஸ்ட் மாம்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சுக்கிட்டா அவங்கள கூல் பண்றதுக்காக அவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நீங்க என்னடானா காலம் சரி பண்ணுன்னு சொல்லி கருத்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்குள்ள அப்படி என்னதான் சண்டை? விஷயம் என்னன்னு தெரிஞ்சா
நான் வெள்ளை புறாவா மாறி உங்க 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன்ல. அதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா. லவ்வர்ஸ்குள்ள அடிக்கடி சண்டை வர்றதும் அது சரியாகிறதும் சகஜம்தான். இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. இந்த கிளாஸை வாஷ் பண்ணி கீழே இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துரு. மாம்ஸ், உங்க 2 பேரையும் இப்படி என்னால பார்க்க முடியல. நீங்க 2 பேரும் நார்மலா பேசினாதான் எனக்கு சந்தோஷம். என் சொந்த அக்கா மாமா மாதிரி எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ற சான்ஸ இந்த தடவை எனக்கு கொடுங்களேன். டேய், பஞ்சாயத்து பண்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடா. எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு போ. போட்டு வாங்கலான்னு பார்த்தா பொடி கொடுக்க மாட்டானே. இவங்களா சமாதானம் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது விஷயம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் திரும்ப சேரவே முடியாத மாதிரி சிக்கலை இன்னும் சீரியஸ் ஆக்க முடியும். எவ்வளவு நாள் இன்னும் இவன் என்கிட்ட நழுவிக்கிட்டே இருப்பான்னு நானும் பாக்குறேன். மயிலு, துணி துவைச்சிட்டு வந்து உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா, இல்ல உனக்கு நேரம் ஆயிடுச்சா? ஒன்னும் அவசரம் இல்லம்மா, நீ பொறுமையா துவைச்சிட்டு வா. சரி. அம்மா அம்மா, ஏன் ட்ரெஸ் எல்லாம் எதுக்குமா எடுத்துட்டு போற? துவைக்கிறதுக்கு தாண்டி. என் ட்ரெஸ் துவைச்சு போடு நான் உன்கிட்ட சொன்னேனாமா? நீ என்னைக்குமே சொன்னது இல்லையே. உனக்கு நேரம் தான் நீயே துவைச்சு போட்டுருவ, இல்லனா அப்படியே கழட்டி போட்டு போயிருவேன். நான் தானே துவைச்சு வைப்பேன். நான் மறந்துட்டு கூட அப்படியே வந்திருப்பேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கூட எடுத்துட்டு போற. ஏய், இது வழக்கமா நடக்கிறது தானே. இதையே நான் திடீர்னு உன்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கற? நீ இனிமே சொல்லவும் வேணாம், என் ட்ரெஸ் துவைக்கவும் வேணாம். நானே துவைச்சுக்கிறேன் கூட. என்ன நீ யூனிஃபார்ம் தானே போட்டிருக்க இப்போ? இன்னைக்கு ஒரு நாள் நான் துவைச்சு போட்டுறேன். நாளையில இருந்து நீயே துவைச்சுக்கோமா. யூனிஃபார்ம் போட்டா கலட்ட முடியாதம்மா. யூனிஃபார்ம மாத்திட்டு துவைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டுக்க போறேன். இதுல என்ன இருக்கு? மயிலு, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி மாறிட்ட? இது ரொம்ப சாதாரண விஷயம். ஏமா, துவைக்காத, நானே துவைச்சுக்கிறேன்னு சாதாரணமா சொல்லலாமே. அதுக்கேண்டி இவ்ளோ கோவப்படுற? என்கிட்ட ஏண்டி முஞ்ச காட்டுற? நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி. அம்மா, உனக்குதான் மூட்டு வலி கால் வலி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னல. அந்த வலியோட நீ இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யறதுதாம்மா எனக்கு இப்படி கோபம் வருது. அதனாலதாம்மா இப்படி பேசிட்டேன். சும்மா எதையாவது சொல்லி மழுப்பாத. இதான் காரணம்னா பக்குவமா பொறுமையா எடுத்து சொல்லிருக்கணும். கையல் மாதிரி இப்படி எரிஞ்செறிஞ்சு விழ மாட்டேன். பாரு, அம்மா முகத்தை பாரு. உன் கோபத்தால எப்படி வாடி போச்சுன்னு. அம்மா, சாரிம்மா. நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காத. நில்லு மயிலு, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? தயவு செஞ்சு சொல்லு. கையல் இப்படி எல்லாம் பேசினா நாங்க கண்டுக்கவே மாட்டோம். அவ இயல்பு அப்படிதான் விட்டுருவோம். ஆனா நீ வித்தியாசமா நடந்துக்கிறத எங்களால ஏத்துக்க முடியலடி. உன்னால நாங்க கஷ்டப்படுறோங்கிறத விட நீ என்ன பிரச்சனையில இருக்கியோன்னு தான் எங்களுக்கு கவலையா இருக்கு. எதுவா இருந்தாலும் மனசு திறந்து சொல்லுடி. உள்ளுக்குள்ளேயே வச்சு நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் நோகடிக்காத. அக்கா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. வேலையில கொஞ்சம் டென்ஷன். அது ஏன் வருது, எதனால வருதுன்னு டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் வீட்ல வந்து என்னால விலவரியா சொல்லிட்டு இருக்க முடியாதுக்கா. நானும் சராசரி மனுஷி தானே.
எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னால எப்போ ஒரே மாதிரி இருக்க முடியாது. எங்கேயோ இருக்கிற டென்ஷனை இன்னொரு இடத்துல கொட்டுற மாதிரிதான். இதான் விஷயமே தவிர வேற எதுவும் இல்லக்கா. ஓகே சார். மலரு, நான் உடனே சாப்பிட வா. வந்துடுறேன். இதோ வரேம்மா. உட்காரு. போதுமா? கொஞ்சமா ஊத்துமா? போதும். ஏய், ஏண்டி கை கழுவிட்ட? எனக்கு போதுமா, வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியல. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும். அம்மா, இதுல 2000 ரூபாய் இருக்கு. இப்போதைக்கு இது போதும் இல்ல? எனக்கு எதுக்குடி பணம்? நீ இங்க தானே இருக்க. நான் தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக்கிறேன். இப்ப எதுக்கு குடுக்கற? அம்மா, ஸ்டேஷன்ல இருக்க 6 பேரோட ஒரு ஸ்பெஷல் கேம்புக்காக வால்பாறை வரைக்கும் போறோம். திரும்பி வர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். என்னடி இப்படி திடீர்னு சொல்ற? அம்மா, என்கிட்டயே நேத்துதாம்மா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கே கிளம்பணும்னு இப்பதான் போன் பண்ணி சொல்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கே வர சொல்லிட்டாங்க. அதான். மயில, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஆமாக்கா, எனக்கும் இப்போ ஒரு பிரேக் தேவைப்படுது. இல்லனா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏண்டி இப்படி சொல்ற? வேலை டென்ஷன்ல அதிகம் இல்லம்மா. அதான் நான் சொன்னனே, இப்படி எங்கேயாவது வெளியே போனாதான் கொஞ்சம் எனக்கே ரிலாக்ஸ்டா இருக்கும். நானும் புதுசா ஏதாவது கத்துக்க முடியுமா? நீயும் அக்காவும் சமாளிச்சுப்பீங்கல்ல? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா நீ வீட்டை பிரிஞ்சு இவ்ளோ நாள் இருந்ததே இல்லையே. நீ எப்படி சமாளிக்க போறன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இனிமே கேஸ் விசாரணை இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி வெளியில போற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இப்பவே பழகிக்கிட்டா தானே உண்டு. மயில, கூட யாரெல்லாம் வராங்க? நானு, இன்ஸ்பெக்டர் சார், பரமன் சார், அழகர் அண்ணன், மணிமேகலாக்கா, அப்புறம் இன்னும் 2 கான்ஸ்டபிள்கா. மொத்தம் 6 பேர் போறோம்க்கா. மயிலு, ஏற்கனவே நீ 3 நாள் லீவ் போட்டுட்ட. இப்ப இந்த 4 நாளும் திரும்பவும் நீ கோச்சிங் கிளாஸ்க்கு போக முடியாம லீவ் போட வேண்டியிருக்கும். இப்படி அடிக்கடி லீவ் போட்டனா உனக்கு பாடம் எப்படி புரியும்? பரீட்சை எப்படி நல்லபடியா எழுதுவ? நான் கிளாஸ்க்கு போலன்னு உனக்கு யாருமா சொன்னது? ஜீவா தம்பி தான் சொன்னாரு. இதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா. சேர்த்து விட்டதோட அவர் வேலை முடிஞ்சதில்ல. நான் ரெகுலரா கிளாஸ்க்கு போறேனா இல்லையான்னு ஏன் அவர் செக் பண்ணணும்? மயிலு, கொஞ்சம் நிறுத்துறியா? கிளாஸுக்கு போகாம தப்பு பண்ணது நீ. அந்த தம்பி மேல எதுக்கு அனாவசியமா கோவப்படுற நீ? நீ ஏன் கிளாஸுக்கு வரலன்னு அவங்க அவர்கிட்ட தானே விசாரிப்பாங்க. அதத்தானே அவர் என்கிட்டயும் கேட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, அப்படின்னா என்கிட்ட நேரா கேட்க வேண்டியதானே. உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? நான் கிளாஸ்க்கு போலன்றத உன்கிட்ட போட்டு கொடுக்கறாரா? மயில, ஜீவா சார பத்தி உனக்கு தெரியாதா? உன்னை பார்க்க முடியலன்னு அம்மா கிட்ட பேசிருக்காரு. நீ அத போய் வேற மாதிரி தப்பா எடுத்துக்கிற. உன் கனவு நிறைவேறணுங்கிறதுல உன்னை விட அந்த தம்பி தான் தீவிரமா இருக்காரு. உன்னை படிக்க வைக்கணுங்கிறதுனால தான் உனக்கு அந்த தம்பி இலவசமா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. உன்னை பத்தின எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அந்த தம்பி கிட்ட தானே சொல்லுவாங்க. நீ இப்படி ஒழுங்கா கிளாஸுக்கு போகலன்னா நீ கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலங்கிற கேள்வி அவங்களுக்கு வரும்ல. உன்னை பத்தி தம்பி கிட்ட விசாரிக்கிறது அவருக்கே சங்கடம் தாண்டி. நாம நேரடியா போய் சேர்ந்திருந்தா பரவாயில்ல. இன்னொருத்தர் உதவியால சேர்றப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேரை காப்பாத்தணும். இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலையை அவங்களுக்கு நாம கொடுக்க கூடாது. அவருக்காக உனக்கு இலவசமா சீட்டு கொடுத்தது தப்போன்னு அவரை நினைக்க வச்சிடக்கூடாது. இத பாரு, அம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்னு வருத்தப்படாத மயிலு. உன்னை பெத்தவங்கிற உரிமையில தான் பேசுற. நீ முன்ன மாதிரி இல்ல மயிலு. இந்த 2 நாளா உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு.